2026 தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் திராவிடம் தான் நினைக்கிறீங்களா? 2026 இதுல என்ன சந்தேகம்? இப்பவே நடக்குதா இல்லையா? விஜய்ங்கிறது டிஎம்கே வெர்சஸ் என்டிகே சண்டை நடக்குதா இல்லையா? உனக்கு கோட்பாடு என்ன இருக்குது? இந்தியம் ஒரு கற்பிதம், திராவிடம் ஒரு கற்பிதம். இங்க இருந்தது தமிழ் தேசம் தான். நான் சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கரை விட அறிவு ஆசான் எவனும் இல்ல. அவரே சொல்றார், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் என்று. இது யார் தேசம்? ஏன் தேசம்? துணை கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தது நாங்க. இது நாடு தமிழ்நாடு. இங்கு வாழ்கிற மக்களினுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், மலை வளம், கடல் வளம், மண் வளம், இவற்றை காப்பது. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல். தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதே விஜய் இடம் சார்ந்த அரசியலும் ஈடுபட மாட்டேங்கிறதை சொல்றாரு. அது இருக்கலாம். அதுல தம்பிக்கு தெளிவா விளக்கணும். அவரு இடம் சார்ந்த அரசியல தம்பி செல்னா அண்ணன் செய்யறேன். நாங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம், இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். முதல்ல உன் இடத்தினை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இதை நாங்க கற்றுக்கொண்ட கோட்பாடு. அது தம்பி சொல்றாரு, எல்லாத்தையும் கடந்து மானுடம் பேசணும்னு. அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதான். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பண்ணது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் வேதம் கற்பிக்குது. காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுது எங்க பெரும்பாவளன் பாரதி. அப்படி மானுடம் பேசிய இனத்தின் மக்கள், அதையும் தாண்டி உயிர்மை நேயம் போற்றிய இனத்தின் மக்கள். அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணும்ன்றாரு. அதுக்கு சான்று இப்போ கல்கத்தாவில் செத்து போனவ என் தங்கச்சி ஒண்ணு, என் கூட பிறந்தவள என் அக்கா தங்கச்சி ஒண்ணும் இல்ல. அவளும் எங்களை மேல சக மானுடச்சி, ஒரு மனுஷி. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். அந்த அடிப்படையில தான் நாங்க சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கும் போராடணும், ஈராக்கில் நடந்த வன்முறைக்கும் போராடணும். எல்லாத்துக்கும் போராடுவதற்கு காரணம் ஒன்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணழுகும், உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழன் மண் அழுகும். அதான் நாங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இடம் சார்ந்த அரசியல விஜய் முன்னெடுக்கும் போது அவருக்கு அதுல புரிதல் இருக்கு. அப்படி இல்லை தம்பி. எங்களை போல நாங்க தமிழ் தேசிய அரசியல்னு அவர் பேசல. ஒருவேளை அவருக்கு இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும், இறையாண்மை கொண்ட நாடா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம். அதெல்லாம் இதை நான் பேச முடியாது. நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுற வந்தவன் இல்ல. அவர்கிட்ட கேளுங்க. அவர் மாநாட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்க செய்யற அரசியல் தான் நல்லது, அதான் சரியானது. அது எது நல்லதுன்னா இது நல்லது. அப்படி நிர்பந்தி தம்பி. அவருடைய கோட்பாடு கொள்கை வேறு, எங்களுடைய கோட்பாடு கொள்கை வேறு. எங்கள் முன்னவர்கள் வகுத்து தந்த பகுத்து வச்ச பாதையில நாங்க நடக்கிறோம். அதை நீங்க நடக்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வலுக்கட்டாம இது சாப்பிடுன்னு ஊட்டி விட்டா நீங்க என் மேலதான் காரி விழுந்து விடுவீங்க. அதை நான் செய்ய தயாரா இல்லை.